ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தந்தையே, இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை விளக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2021 ஆண்டிலும் கூட கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நாட்களை காண நீர் கிருபை செய்திருக்கிறீர். விசேஷமாக தென்னிந்திய திருச்சபையின் கர்நாடகா மத்திய திருமண்டலத்திற்காகவும் இந்த திருமண்டலத்தை சார்ந்த ஓசூர் பகுதியில் இருக்கின்ற CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆலயத்தை ஒரு பெரிய குடும்பமாக, ஒரு ஆலமரமாக வளரும் அளவுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறீர். இந்த பெரிய குடும்பத்திலே ஆண்கள் ஐக்கிய சங்கத்தையும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தையும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நீர் வைத்திருக்கிறீர். நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையிலே இத்திருச்சபையின் வாலிபர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீரே ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்திடும். இந்த திருச்சபையின் வாலிபர்களை நீர் பெயர் சொல்லி அழைத்து அநேக தாளந்துகளை கொடுத்து நீர் நிரப்பி இருக்கிறீர். இதோ இந்த நாளின் மாலை வேளையிலே பெற்றிருக்கிற தாளந்தை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த இந்த நாளின் இந்த வேளையை நீர் தந்திருக்கிறீர். நீரே பிதாவே, இந்த மேடைக்கு வந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டு பண்ண போகின்ற ஒவ்வொரு வாலிபர்களையும் தொட்டு ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி முழுவதும் உம்முடைய பிரசன்னம் பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். இவர்களை அதிகமாக உற்சாகப்படுத்தி இருக்கின்ற பரிபாலன குழுவின் நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நேரே பேர் பேராக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஐயா. இப்பொழுது கூட ஒரு பிரேயர் சாங் நம்முடைய வாலிபர்கள் பாடப்போகிறார்கள். புகழும் திரு
அடுத்ததாக வேத வாசிப்பை கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேதாகம பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-7 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-7 வரை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானேரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களையும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமேன். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம சபையின் செயலாளர் மிஸ்டர் சீமான் அருள்ராஜ் அவர்கள் இப்பொழுது ஒரு சிறிய வரவேற்புரை நம்மளுக்கு அளிப்பாங்க. தினத்திலே வாலிப ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கலை நிகழ்ச்சிகளுக்கு எங்களை அழைத்து கௌரவப்படுத்தி இருக்கின்றீர்கள். இந்த மாலை வேளையிலே இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்களுக்கு முதலாவது எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு என்னோடு மேடையில் வீற்றிருக்கின்ற கனம் சுதாகர் ஜோசுவாயர் அவர்களே, பொருளாளர் திரு ஜார்ஜ் விக்டர் அவர்களே, ஊழியர் அன்பு சகோதரர் அலெக்ஸ் கிண்டன் அவர்களே, நமது யூத் பொறுப்பாளர்கள் ராஜேஷ் மற்றும் டேவிட் அவர்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற இருபால் திருச்சபை மக்களே, வாலிபர்களே, உங்கள் அனைவரையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். என்னை முதலில் வரவேற்று பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள். நான் அப்பொழுதே மனதில் நினைத்து விட்டேன், இவர்கள் ஒரு வார காலமாக எடுத்த எஃபர்ட் நான் அருகிலே இருந்து பார்த்து கொண்டிருப்பதனால் நான் உங்களை வரவேற்று மட்டும் பேச முடியாது, உங்களை வாழ்த்தியும் பேச வேண்டும் என்று மனதில் ஏற்கனவே நான் முடிவு செய்து விட்டேன். ஆனால் அவர்களே மாற்றிவிட்டார்கள். சிறிது வரவேற்றும் பேசுவார்கள், வாழ்த்தியும் பேசுவார்கள் என்று உங்களுக்கு மிக்க நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு வாலிபன் நினைத்தால் இந்த திருச்சபை சுத்தமாகும். நீங்கள் வாலிபர்கள் கையில்தான் இந்த திருச்சபையின் எதிர்காலம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வயதிலேதான் நல்ல திறந்த மனதுடையவர்களாக, அகலமான விசாலமான பார்வையுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த திருச்சபையின் தூண்கள் நீங்கள். கடந்த ஒரு வாரமாக பார்க்கும் பொழுது
அநேக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று இருக்கிறது. இங்கு எங்களுடைய வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற பிள்ளைகளாக, முழங்கால் யுத்தம் செய்கின்ற பிள்ளைகளாக, எங்கள் வாலிபர்கள் எழுப்புதல்களை கொண்டு வருகின்ற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த மாதத்திலே யூத் புரோகிராம் ஒன்றிலே அறிக்கையை வாசிக்க கேட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் கிராமத்தை தத்தெடுக்க போகின்றோம், ஊழியம் செய்ய காத்திருக்கின்றோம், கிராமத்து மக்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சுவிசேஷத்தை பற்றியும் நாங்கள் சொல்ல காத்திருக்கின்றோம் என்று அவர்கள் சொன்ன நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இது ஏதோ எழுதி வாசித்தது மட்டுமல்ல, இந்த வாலிபர்களின் மத்தியிலே உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கருத்துக்களை அவர்கள் எழுதி வாசித்திருக்கின்றார்கள். மேலும் நமது யூத் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருவரும் என்னிடம் அடிக்கடி பேசும் பொழுது, அண்ணா இந்த டிசம்பர் முடியணும்னே, முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும், இந்த கேம்பஸ் விட்டு வெளியில நம்மளோட ஊழியத்தை என்ன செய்யணும், கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அன்பு தம்பி டேவிட்டும் அன்பு தம்பி ராஜேஷும் ராஜேஷும் என்னிடம் அடிக்கடி பேசுவார்கள். அதை நான் பார்த்து வியந்திருக்கின்றேன். அப்படியானால் இவர்கள் தன்னுடைய வழியை வேத வசனத்தின் மூலமாக காத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு தானியேலை போல, யோசேப்பை போல இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஆகவே இந்த வாலிபர்கள் இருவரும் இந்த வாலிப கூடுகையை ஏற்படுத்தி வாலிபர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து, அந்த வாலிபர்களை மட்டுமல்ல நமது திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஒருங்கிணைக்கின்ற இந்த இருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகின்றேன். ஏன் நமது திருச்சபையில் இங்கு இருக்கின்ற இந்த பிள்ளைங்க மட்டும்தான் வாலிப பிள்ளைங்க இருக்காங்களா? இல்லை முன்னால் இருக்கிற இவங்க மட்டும்தான் இருக்காங்களா? இன்னும் அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அனைவரையும் நான் இந்த வாலிபர் கூட்டத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று உங்களை வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்குள்ளாக வருவது மட்டுமல்ல, இவர்கள் ஈடுபடுகின்ற எல்லா காரியத்திற்குள்ளும் உங்களையும் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உங்களை என்ன செய்கிறேன், நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு வெறும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வந்த வாலிபர்களாக அல்ல, இனிமேல் இனி வரும் காலங்களில் இங்கு இருக்கின்ற இந்த சீருடை 30ஆக 50ஆக 300ஆக உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியிலிருந்து வந்து இதை கண்டுகளிக்க வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளுக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். உங்களுடைய இந்த சுவிசேஷ பயணம் தொடர்ந்து செல்லட்டும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை இதன் மூலமாக நீங்கள் கொண்டு வருகின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன், வாழ்த்தி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அண்ணன். இப்பொழுது நம்ம செயலாளர் மாஸ்டர் சீமன் அருள்ராஜ் அவர்கள் நமது ஆயர் ரெவரன் சுதாகர் ஐயா அவர்களுக்கு சால்வை பூர்த்தி கௌரவிப்பார்கள். அன்பு மனம் கவர்ந்த ஆயர், நாம் எல்லோர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர். இவரும் ஒரு வாலிபர் தான். துடுக்கான மிடுக்கானவர். ஐயா அவர்களை வாழ்த்தி பொன்னாடை போர்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி அண்ணன், நன்றி ஐயா. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற நம்ம சபையின் பொருளாளர் ஜார்ஜ் விக்டர் அண்ணன் அவர்கள் மிஸ்டர் அலெக்ஸ் கிளின்டன் அவர்களுக்கு சால்வை பூர்த்தி கௌரவிப்பார்கள்.
தேங்க்யூ. இப்பொழுது நமது பாஸ்டேட் கமிட்டி யூத் ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் ராஜேஷ் அவர்கள் நமது அன்பு அண்ணன் சீமோன் அவர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரவிப்பார்கள். தேங்க்யூ. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கும் சபையின் பிசி மெம்பர் யூத் ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் டேவிட் எஸ் அவர்கள் வந்து ஜார்ஜ் விக்டர் அண்ணன் அவர்களை சால்வை போர்த்தி கௌரவிப்பார்கள். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாரும் உற்சாகமான கரங்களை தட்டி நம்ம யூத் கேர்ள்ஸ் என்கரேஜ் பண்ணுவோமா? Suraj
சத்திரத்தில் ஓரிடம் மாடலை நான் உந்தனுக்கு நன்னிடம் பெத்தலகின் சத்திரத்தில் ஓரிடம் மாடலை நான் உந்தனுக்கு நன்னிடம் வானவல்லியும் வழியை காட்டுமே வானவல்லியும் வழியை காட்டுமே நிறைந்த மெய்ப்பர் கூட்டம் உம்மை காண நாடி ஓடுமே பாலன் பிறந்த நன்னாள் இயேசுராஜன் பிறந்த நன்னாள் பாலன் பிறந்த நன்னாள் இயேசுராஜன் பிறந்த நன்னாள் தேவனுக்கு மகிமையும் பூமியில் என்றென்றும் சமாதானமும் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் என்றென்றும் சமாதானமும் என்ற வாக்கினால் எங்கள் இதயமும் என்ற வாக்கினால் எங்கள் இதயமும் என்றென்றும் உம்மை வாழ்த்தி பாட நல்ல வாய்ப்பை தந்ததோ பாலன் பிறந்த நன்னாள் இயேசுராஜன் பிறந்த நன்னாள் பாலன் பிறந்த நன்னாள் இயேசுராஜன் பிறந்த நன்னாள் ஆடி பாடி வாழ்த்து பாடி பாலனுக்கு சங்கீதம் பாடி ஆடி பாடி வாழ்த்து பாடி பாலனுக்கு சங்கீதம் பாடி என்றென்றும் அல்லேலூயா பாடிடுவோம் பாலன் பிறந்த நன்னாள் இயேசுராஜன் பிறந்த நன்னாள் பாலன் பிறந்த நன்னாள் இயேசுராஜன் பிறந்த நன்னாள் Thank you, Youth Choir, for the beautiful performance. அடுத்ததாக நம்ம யூத் பாய்ஸ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டான்ஸ் நம்ம உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. எல்லாரும் ரெடியா பார்க்குறதுக்கு? சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் காசு பணம் கொடுத்தாலும் உயிரை போனாலும் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் காசு பணம் கொடுத்தாலும் உயிரை போனாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்றென்றுக்கும் எப்போதுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன் சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி ஏய், சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி Let me do this now. ஊரே உலகத்துல உன்னையும் என்னையும் நேசிக்க இரவும் பகலும் அட உனக்காக யோசிக்க ஆழம் அகலம் இல்லா உண்மையான அன்பு இது நீர் மறையும் கவலை மாறும் இயேசு சாமி அன்பு இது பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியல நீனான செய்த பாவம் அவரின் அன்பை குறைக்கல இவரை போல நேசிக்கிட்ட யாரு இருக்கா சாமி ஒரு அப்பா போல தோளில் சுமக்கும் எங்கள் இயேசு சாமி ராஜா விட்டு பிள்ளை நம்ம ஸ்டைலே தனிதான் நான் நின்னாலே பிசாசு பயந்து நடுங்குவார் ராஜா விட்டு பிள்ளை நம்ம ஸ்டைலே தனிதான் நான் நின்னாலே பிசாசு பயந்து நடுங்குவார் அதிகாரம் கையிலே ஆளுகை செய்வேன் இயேசுவின் வார்த்தைகள் என்னுடைய நாவிலே சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி
அவர்தான் எல்லாமே அவர்தான் சுவாச காற்று இதய துடிப்பு அவர் மட்டும்தான் என் உயிரெல்லாம் அவர்தான் எல்லாமே அவர்தான் சுவாச காற்று இதய துடிப்பு அவர் மட்டும்தான் அவரை விட்டு யாரும் இல்லை அவர் போல எவரும் இல்லை எனக்காய் அவர் செய்யாத நன்மைகள் ஒன்றுமில்லை 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 சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி Thank you, youth boys. Summer super ஆடினீங்க. So next coming up, we have a special song again by the youth choir. ஹலோ, நம்ம இந்த நாட்களில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ஸ்கிட்டில் இருந்து 3 விதமான ஃபேமிலிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் எப்படி கொண்டாடுறாங்க, அவங்க வெளிப்புறமாக எப்படி இருக்கிறாங்க, உள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் அந்த ஸ்கிட்டோட தலைப்பு. நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் எப்படி கொண்டாட போகிறீங்கன்னு நீங்கள் யோசிச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. அன்பார்ந்த சபை மக்களே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாட்களில் நம்மளுடைய கிறிஸ்மஸ் நாட்களில் முக்கியமாக இந்த வசனத்தை படி எப்படின்னா, பிறரை நம்மளை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பதாக. ஸோ அதுவும் போல் அந்த வேத வார்த்தையின்படியே நம்மளும் நடக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, கேக் சாப்பிடுங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அப்படி தான் இருப்போம். நாங்கள் எப்பவும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அது மாதிரியே நடந்துக்கிட்டோம். ரொம்ப தேங்க்யூ ஐயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் போயிட்டு வரோம். சரி, ஜெபம் பண்ணு ஐயா. ஜெபம் பண்ணிடுங்க ஐயா. ஜெபம் செய்வோம். ஆண்டவர் உங்களோடு நிலைத்திருப்பாக. ஆமென். ஏ பாஸ்
பஸ் டிரைவர் எங்கப்பா? உசுல அடிக்காதியா? காது எறியுதா இல்லையா? வண்டியில் ஏறிட்டுல உட்காரு பேசாம. சீட்டு வச்சிருக்கதானே? என்ன சீட்டு வச்சிருக்க நீ? அண்ணே பஸ் நிறுத்துங்க. இடம் கிடைக்கணும்ல. இல்ல பஸ் நிப்பாட்டி தான் இருக்கு. என்ன கேக்குற நீ? இடம் கிடைக்கணும்ல. உட்காரு நீ என்ன பட்டா வச்சிருக்க? உனக்கு இடம் எல்லாம் இல்ல? ஏறு பஸ்ல ஏறு. ஏத்தா செத்தனர் சும்மா இருந்தா. பஸ்ல எல்லாம் சீக்கிரம் ஏறு. டிக்கெட் வாங்கல. என்ன பண்ற? சீக்கிரம் ஏத்தியா? கண்டக்டர் இல்ல கண்ணு டாக்டர் நீ? யோ பெருசு உனக்கு கண்ணே தெரியாது ஃபர்ஸ்ட். நீ என்கிட்ட கேக்குறியா? ஆள் ஏறணும்ல. கடைசில காசு மட்டும் கேக்குற நீ வந்து என்கிட்ட. சீக்கிரம் வண்டி எடு. வண்டி அடிக்க மீதி செல்லட்டுமா? வண்டி அடியா சீக்கிரம் அடியா. டைம் ஆயிடுச்சு ஷிஃப்ட்டுக்கு. யோ பெருசு பாத்து ஓட்டியா வண்டியா? டிக்கெட். டிக்கெட் போற. இந்த அப்படி. டிக்கெட். மாஸ்க் எங்க உனக்கு? அவங்க மாஸ்கா போட்டுருக்காங்க. என்கிட்ட மட்டும் கேக்குறீங்க? நான் போட்டுருக்கேன். எங்க பாயா? மாஸ்க் போட்டாதான் உன் டிக்கெட் எல்லாம் இறக்கி விட்டுருவேன். எல்லாம் மாஸ்க் போடுங்க. சவுத்தியாபுரத்து டிக்கெட் கொடுங்கண்ணே. அப்படிதானே. மாஸ்க் போடு ஃபர்ஸ்ட். அது போட்டுக்கலாம் எனக்கு. செந்தா புடிச்சு தோல. என்ன போடு நிப்பாட்டுங்க பஸ். யோ பஸ் தாயா போகுது. போர்டு அங்கதாயா இருக்கு. நிப்பாட்டுங்க. ஸ்டாப் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. நிப்பாட்டியா பெருசு வண்டியை நிப்பாட்டியா? நாளை இருவ மாடு காசு கொடுக்கறது காசு இல்ல. இந்த கவர்மெண்ட் பஸ் வரவே பொம்பளை இருக்கங்க டிக்கெட் போற வாரமா சரி ஓகே ரைட். அடி ஊருக்கு வந்தாச்சு. அக்காவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. போவோம் இவெல்லாம். தம்பி பஸ்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபீலிங்கா? எனக்கு நாடா ஃபீலிங். நவுறா. என்ன கோவப்படுறாரு? என்ன பிரச்சனை பண்றீங்க? என்ன? நீ வண்டி ஏடி. அவன் போயிட்டான். கண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு இருக்க. ஒழுங்கா ஓட்டி தோல பெருசு. போய் வண்டி ஏடியா. அப்படியே நேரா அங்க விழுந்துறாத. சரி வந்தாச்சு. ஒரே குளிரா இருக்கு. ஒரு டீயை கொடுப்போம். அண்ணே தம்பி மைக் ஒர்க் ஆகுதானே? ஓகே அண்ணே டீ கடை எங்கேயாவது இருக்கானே? இங்க டீ குடிக்கணுண்ணே. ஏன் இதை பார்த்தா டீ கடை மாதிரி இல்லாம வேற என்ன கடையா தெரியுது? இது பாயில இருக்கானா? சீ நான் வந்துட்டு ஈயம் பூசுற பாடம் நினைச்சேன். சாரிண்ணே. புடியா அந்த வெண்ணிய கோச்சுக்காதண்ணே. சரி இந்த அப்படி டீயா. சரி நல்லா இருக்கு. சரி தம்பி நம்மூர் மாதிரி தெரியுது. எந்த ஊர் தம்பி நீ? ஆமாண்ணே சவுத்தியாபுரண்ணே. அட நம்மூர்கார பையலா? உன் ஊர் பக்கத்து ஊர் தான் நானு. சவுத்தியாபுரம் பக்கத்துல இருக்க கருப்பியாபுரம் பையலா நீங்க? கரெக்டா சொல்லி விட்டல. ஓஹோ சரிண்ணே. ஓகே தம்பி என்ன இந்த பக்கம்? அண்ணே ஒண்ணு இல்லண்ணே. 10 வருஷத்துக்கு முன்னாடி அக்காவை கட்டி கொடுத்தாங்க இந்த ஊர்ல. சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. ஒரே பாசம். எங்க பத்திக்கலாம் அக்காக்காக தான் முறுக்கு சீடை அதிரசம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். போயிட்டே இருக்கு. போதும் லிஸ்ட் ஓவரா போகுது. எனக்கு இன்னும் 2 இருக்கு நான் சொல்லிடுறேன். போதும் தம்பி. சரி ரைட்டுண்ணே. அண்ணே தாயா பிள்ளையா பழகிட்டோம். சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு கவலையில. ஃப்ரீ டீ ஃப்ரீயா குடிப்பீங்களா? ஃப்ரீயா டீ. ஆமாண்ணே. ஆனா பாலுக்கு பதிலா கொஞ்சம் பால் ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம். பரவாயில்லையா? இதாங்கண்ணே 10 ரூபா பிடிங்க. அந்த நல்ல புள்ள. உங்களுக்கு தெரிஞ்ச புள்ள. அண்ணன் ரொம்ப கரரா இருக்காப்ல. ஓகே சரி அதிரசம் கொஞ்சம் அழிகிற போது காலங்காலத்துல ஊருக்கு போய் அதிரசம் நான் கொண்டு வரலண்ணே. ஓ நம்ம அக்கா ஊரை பார்த்து தள்ளி அப்துல் கலாம் ஐயா. ஐயா ஈசாக்கு நில்லுங்க பாக்க போட்டுக்கிறேன். எங்க போனான்னு தெரியலையே. ஈசாக்கு இங்க தான் இருக்கேன். உட்காருங்கயா. பண்றேன் எவ்வளவு லேட்டா என்னை வெயிட் பண்ணி வச்சிட்டு இருக்கிற? சொல்லுங்க. சரி தம்பி அந்த நெல்லு முட்டையெல்லாம் எடுத்து மண்டியில போட்டியா? ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இன்னும் வேற ஏதாவது ஜோலி இருக்கா சொல்லுங்க. வேற என்ன ஜோலி? இப்போ என்ன கொடுக்கலாம்? சரி அந்த கணக்கை கூப்பிடு கொஞ்சம். கணக்கா? பேசணும். ஆமா அங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். இல்ல கணக்கு கூப்பிடுறாருல. ஐயா போல இல்ல கணக்கு. இந்த கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த நம்ம ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு சொல்லியிருந்தோமே எல்லாம் அதை பற்றி என்ன என்கிட்ட ஒன்றும் பேசவே இல்லை. நீ எதுவாயிடுச்சு? என்ன ப்ராப்ளமு? எல்லாம் வாங்கி கொடுத்துட்டியா இல்லையா? என்ன வாங்கி கொடுத்த? பிரியாணி அந்த கோட்டு போட்ட முட்டாங்கிளி விளம்பரத்துல வருவார்ல. கொஞ்சம் உள்ள வாங்கிட்டேன். சொல்லு. எல்லாத்துமே கொடுத்தாச்சா? சரி அந்த ஃப்ளெக்ஸில் பேர் அடிக்க சொன்னேனே எல்லாம் போர்டெலாம் பார்த்தியா வச்சியா? என்ன எடுத்து காட்டு. இல்லை என்ன என் பேர் சின்னதாக போட்டு என் படத்தை சின்னதாக போட்டு ஐயர் படத்தை மட்டும் பெருசாக போட்டிருக்க? என் படம் 4 தெருவில் நின்னாலும் தெரியணும். சரியா? மாத்தி எனக்கு லிஸ்ட் வரணும். சரியா? இப்போதான் அண்ணாச்சி நகைக்கடையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. லலிதா ஜுவல்லர்ஸ். நாங்கள் எல்லாமே தரமாக தருவோம். சேதாரியம் இல்லை கூலியும் இல்லை. இப்போ கூட எங்கள் பில் ரிசிப்டை பாருங்கள்.
ஆ இதான் இதான் எங்கள் பில் ரிசிப்ட். கண்டிப்பாக நம்பிக்கையோடு நகை வாங்கலாம். நன்றி. ஏமா செல்லத்தாயி. ஐயா ஐயா அது செல்லத்தாய் இல்லையா, ராஜு. ராக்காயியா? ஓ சரி சரி ராக்காயி. என்ன புஸ்குல பேரை மாத்திட்டீங்க? அது பஞ்சாயத்து பல பஞ்சாயத்து பார்க்குறோம்லப்பா நாட்டாம, அதனால பேர் கூட மறந்து போகுது, பொண்டாட்டி பேர் கூட ஞாபகம் இல்லை. சரி ஏமா அந்த அண்ணாச்சி சொன்ன கடையில் ஒட்டியானம் வாங்கினியா? ஒட்டியானோ குட்டியானோ எல்லாம் வாங்கியாச்சுங்க. சரி வாங்கியாச்சு. துட்டு மட்டும் கொடுக்கல. என்ன துட்டு கொடுக்கலையா? ஆமா. ஏன் கொடுக்கல? பண்ணையார் வீட்டுக்காரர் யாரையா துட்டு கொடுக்குது? அதானே நம்ம என் பொண்டாட்டி என்ன மாதிரி தான் இருப்பா. சரி பா. சரி ஒவ்வொருத்தர் பண்ணார் எவ்வளோ பெரிய மனசுக்காரரு, எவ்வளோ காசு, எல்லா மக்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். சரி நம்ம அக்கா வீட்டை பார்த்து சொல்லி பார்ப்போம். பாலுக்கு கட்டியாச்சு, கரண்ட் பில் கட்டியாச்சு, இளவு கேஸ் இந்த மாதமாக போகணும். அடுத்த மாதம் போனால் கூட அதை மேனேஜ் பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் வர செலவு வருது, பொண்டாட்டி வர நோயின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். நம்மளை பாடா படுத்துறாப்பா. இவளை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ இந்த கிறிஸ்மஸ் ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே வராரு. ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே முடிச்ச உடனே நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கலாம். 25ஆம் தேதிக்கு மேலே என்னத்தான் கொண்டாடுது, என்ன பண்ணுது? ஐயோ என்ன என்னம்மா சத்தம்? சொல்லுமா. மாமான்னு வேற சொல்றாளே, இவ தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தொலைச்சிட்டாலும் தெரியலையே. கரண்ட் இவ்வளோ பில்லு நம்ம மேலே கட்டிடுவாளே. ஐயோ சொல்லுமா. இது என்ன மாசம்? கழுதையை கட்டின கடைசி மாசமா தான் இருக்கும் இது. ஆமா இவர் கிறிஸ்மஸ்க்கு ஏதோ அடி போடுறா நம்மகிட்ட, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சொல்லுமா. ஆமாம்மா கிறிஸ்மஸ் மாதம். செல்லக்குட்டி உனக்கு ஏதோ பருவம் வந்திருக்கு, எப்படிமா? கிறிஸ்மஸ்க்கு கிரீம் போடணும்னு நாட்டு மருந்து கேட்டாங்க, மாட்டு மருந்து கொடுத்துட்டாங்க. ஐயோ எப்படி சரிக்கப்பா, எப்படியாவது சமாளிச்சிடணும். கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்திரு. அழகா இருக்கம்மா நீ, உனக்கு பருவம் வந்தாலும் சூப்பரா இருக்கா நீ, செல்லல நீ. ஆமா 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 சொல்லுமா. எனக்கு சரி வேணுமாமா. சரியா போச்சடா, கடைசியில் அடி வயிற்றுல கரைக்கிறாளே. ஐயோ இங்க பாரு எல்லாத்துக்கும் சந்தோஷம். நம்ம பேசுற டைலாக்லாம் இவன் முன்ன இருந்து பேசிட்டு இருக்காங்க பாரு, சந்தோஷத்தை பாரு அவங்க மக்களுக்கு. ஐயோ இந்த கிறிஸ்மஸ் மாசம் இருந்தாலே இவ 20,000 ரூபாய், ப்ளவுஸ் 1500 ரூபாய் ஸ்டிச் பண்ணணும் பாலே. சொல்லுமா செல்லக்குட்டி. ஆமா நம்ம போன மாசம் நம்ம இது பர்த்டேக்கு உனக்கு அழகான சேரி எடுத்திருந்தோம்ல, அது சூப்பரா இருக்கு. நம்ம பீரோல அழகா அப்படி புதுசா இருக்கு. ஐயோ போட்டால எதை போட்டாலும் 6 அடிக்க. ஆமா மாமா நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு மண்ணெண்ணு தேய்ச்சா உனக்கு அழகா நீட்டா சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன், கவலைப்படாத. புதுசா? ஐயோ போச்சாடா 20,000 ரூபாய். என் சம்பளமே அவ்வளவுதான்டா தெய்வமே. இவ 20,000 அடி ஆத்தி, நம்ம ஏசப்பா பிறக்கும் போது ஏழையாதான்டா பிறந்தாரு, ஆனா உன்னால நான் ஏழையா ஆயிரும் போல. தெய்வமே என்னை கொஞ்சம் விட்டுருமா. எனக்கு கொஞ்சம் பாருங்க, ஒரு அம்மா வீட்டுக்கு போவோம் சொல்லுவா பாருங்க, நான் வேண்டான்னு சொன்னா இல்லம்மா நம்ம இங்க போகண்டா, நம்ம அழகான சேரி இருக்குல்ல. அம்மா நம்ம பிள்ளையெல்லாம் பாவலாமா, நம்ம உங்களுக்கும் பண்ணணும், நீ அப்புறம் எடுத்துக்கலாமா? பாத்தீங்களா பாத்தீங்கன்னா இதே டைலாக் சொல்லி நமக்கு சாப்பாடு சிங்கிடிக்க வச்சுக்கிறாளே. நீ அம்மா வீட்டுக்கு போ, ஆத்தா வீட்டுக்கு போ, எங்கனாலும் போ, அம்மா வீட்டுக்கு போற அம்மா வீட்டுக்கு போறாண்டு. ஆமா உனக்கு உலகத்துல கட்டிலு, உலகத்துல போற போய் எடுத்துட்டு போ போ, கட்டிலு போறாண்டு. நம்ம டென்ஷன் ஆக்கி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறதாலே தெய்வமே. வேற சாப்பாடு. ஆமா உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியே பார்க்க முடியல, நான் பண்ணையார் பொண்டாட்டி பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? ரொம்ப ஆடாதம்மா. சாரி ஒழுங்கா கட்டுமா தெய்வமே, சாரி ஒழுங்கா கட்டு, சாரி ஒழுங்கா கட்டுமா. சரி நான் பார்த்துக்கிட்டேன், இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே கடவுளே.
வர நீ போ, நீ உங்க அம்மா வீட்டுக்கு வரலாம் சொல்லிட்டலாம். ஆனா ஒண்ணு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃபோன் பண்ணிடுறேன், நான் பிரியாணி ஏதாவது சாப்பிட வந்துடுறேன். சாப்பாடு இல்ல மயிலம்மா, வாமா மாமா, செல்லம் வாமா வாமா. சரி நம்ம போலாம். சரி நம்ம சின்ன சிறுசே போயிடலாமா? எப்படியும் தெருவில் விட்டுருவான் நம்மளை. இங்க பாரேன், கழுவி கட்டுனா உதைக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம பாடம் உதைய வாங்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கே. ஃபர்ஸ்ட் ஒன்றை மாற்றணும்டா. அதான் ஃபர்ஸ்ட் ஒன்றை மாற்றணும், அப்போ தான் என் லைஃப் ஒழுங்காக மாறும். இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரே சண்டையை கிளப்பி விட்டுருதே. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை. எனக்கும் சட்டை துணி தைக்க கொடுத்தேன், தச்சானா கிழிச்சானு தெரியல. இந்த அக்கா வீடு இங்கே தானே இருந்துச்சு எங்கிட்டோ. அக்கா எவ்வளோ கருப்பாயி, எவ்வளோ கருப்பாயி. எனங்க மாமோய், எனங்க மாமோய். ஐயோ, என் மாமா வயலுக்கு போயிட்டு என்ன களைச்சு வந்திருக்காரு. நீ என்ன தொடச்சி இருக்க கலரிங்க எடுத்துறாத. அங்க இருந்தா தானே கலரு. சரிங்க மாமாய், சொல்லுங்க மாமா. சரி புள்ள, ரொம்ப அலுப்பா இருக்குது. மாமனுக்கு குடிக்கிற மாதிரி ஒரு காஃபி போட்டுட்டோமாப்ல. குடிக்கிற மாதிரி காஃபி என்ன, இப்ப சாப்பிட்ற மாதிரியே நல்ல சாப்பாடு தர இருங்க. அதே கருவாட்டு குழம்பு தான் கொடுக்க போறா. சரி சரி கொண்டு வா சாப்பிடுவோம். கை அழுமுனீங்களா? இந்தா வந்துடுறேம்மா. கொரோனா வருதுன்றாங்க, கழுவிட்டு வாங்குங்க. குடு சாப்பிடலாம். இந்தாங்க உட்காருங்க. என்னங்க மூஞ்சி ஒரு மாதிரி போகுது? இல்ல சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. அதானே. சரிங்க சரிங்க. ஆனா ஒரு பருக்க மிச்சம் இருக்கு. சரி புள்ள. ஏங்க உங்கள்ட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம கோயில இருந்து கோயில் கொடியார் கவர் எடுத்துட்டு வந்தாருங்க. வந்துட்டாரா? என்ன பண்றது, இந்த கிறிஸ்மஸ் மாசம் வந்தாலும் வந்துச்சு. யாரெல்லாம் வீட்டுக்கு வரானே தெரிய மாட்டேங்குது. இதுல வேற கவரை வேற கொண்டு வந்துடுறாங்க. சரி நம்ம தான் கவருக்கு நான் காணிக்கை எடுத்து வச்சிட்டேனே. அது மட்டுமாங்க, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நமக்கு ட்ரெஸ் எடுக்கணும், கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குங்க. ஆமா பிள்ளை, என்ன பண்ணே தெரியல. கையில வேற காசு கம்மியா தான் இருக்குது. இன்னைக்கு வேற ஒரு கதை நடந்துச்சு பூச்சி தெரியுமா? என்னாச்சுங்க? நம்ம வெள்ளாம பண்ணோம்ல. என்னாச்சுங்க? வெள்ளாமலாம் நல்லா நடந்துச்சா? வெள்ளாம நல்லா தான் நடந்துச்சு. தண்ணி பாய்க்க போனேன், பம்பு செட் ரிப்பேர் ஆயிட்டு. ஐயோ, அப்புறம் என்னங்க பண்ணீங்க? நம்ம தங்க மனசுக்கார பண்ணையார் இருக்கார்ல. ஆமாமா, நம்ம பண்ணையாரு. அவர்தாம்மா ஆள் அனுப்பி நம்மளுக்கு பம்பு செட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பண்ணையார் நல்லா இருக்கட்டுங்க. சரிம்மா, என்ன பண்றது, நம்ம வர்ற வழியில நம்ம கண்ணப்ப பையன் இருக்கான்ல. ஆமா, கண்ணப்ப பையன் நேத்து கூட பார்த்தனே, நல்லா இருந்தானே. நேத்து நீ பார்த்த, இன்னைக்கு அவன் நல்லா இல்லையே. அவன் தர்மாசத்துல கிடக்கலாமா. ஐயோ, என்னாச்சுங்க? என்ன சொல்றீங்க? ஆமாமா, அவ வேற ஒரே செல்வி, ஒரே அழுகுன்னு அழுகுறா. ஐயோ, நான் என்ன பண்ணனே தெரியல. அவனை போய் நான் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தா காணிக்கைக்கு தான் நான் பணம் வச்சிருக்கிறேன். நம்ம கையிலயும் செலவுக்கு பணம் இல்லையே, நான் என்ன பண்றது? காணிக்கை காசா? என்னங்க சொல்றீங்க? நீ சொல்றது புரியுதுமா. நீ பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வச்சிருக்கிற, நீயும் நிறைய காரியங்களுக்காண்டி பணங்களை சேர்த்து வச்சிருக்கிற. காணிக்கை வேற கொடுக்கணுங்க. ஒன்று பண்ணலாம். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்க. நம்ம அந்த பணத்தை எடுத்து அந்த கண்ணப்ப பையனுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடலாமா? கண்ணப்ப பையனுக்கு கொடுக்கணுமா? கண்டிப்பாம்மா. சரிங்க, நீங்க அவனை பார்க்க தானே போறீங்க, பணம் மட்டும் கொடுக்காதீங்க. நான் போய் கஷாயம் செஞ்சுட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பணத்தையும் கொடுத்துட்டு கஷாயத்தை கொடுத்து அவனை பார்த்துட்டு வந்துடலாம். பேரு தான் கருப்பாய், ஆனா உள்ளத்துல எவ்வளவு சிவப்பா இருக்கிறா. நன்றிம்மா, போயிட்டு வரலாம் நம்ம சேர்ந்து. வாங்க போவோம். என்ன ஒரு மனசு ஒவ்வொரு குடும்பத்துலேயும். சரி, அந்த பிள்ளை என்ன அந்த தர்மாசத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த குடும்பம் என்ன பண்ண போதோ, காசு இல்லைனாங்க. சரி, பெரிய மனசு தான். நம்மளும் நம்ம இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்பை பண்ணோம். அக்கா விட தான் காணோம். எது சிரிக்கிறியா? அக்கான்னு எனக்கு வந்துட்டு எதுவும் அக்கா பொண்ணு நினச்சிங்களோ? எல்லாம் விஸ்காண்ட் தான் இருக்குது. இந்த அக்கா விட எங்கே? 3 விதமான குடும்பங்களை பார்த்தோம். ஸோ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒருவேளை நம்ம வெளியில் சந்தோஷமாக கிறிஸ்மஸ்ன்னு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அநேக மிஷினரிமார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த கொரோனா நாட்களில். ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிந்தது நம்ம ஏதாவது செய்வோம், அதுக்காக பிரயாசப்படுவோம். அதுக்காக ஒரு சின்ன நாடகம் தான் இது நாங்கள் நடந்தது. தேங்க்யூ யூத் பாய்ஸ்
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்கள் ஸ்கிட். கண்டிப்பாக இது எங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக நம்ம யூத் கேர்ள்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு வராங்க. நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவட்டம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவட்டம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். அடுத்ததாக ஒரு ரேப் சாங் கேட்க போறோம். இன்றைய தலைமுறைப்படி நம்ம ஆண்டவரை போட்டி பாட நம்ம யூத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வராங்க.
பெத்தலகி ஊரிலே சத்திரத்தின் குடிலில் முன்னணியில் பிறந்தாரே இந்த பாவம் போக்க கன்னிமாரி பாலனாய் இரட்சகரும் உதித்தார். ஓ யா! பெத்தலகி ஊரிலே சத்திரத்தின் குடிலில் முன்னணியில் பிறந்தாரே இந்த பாவம் போக்க கன்னிமாரி பாலனாய் இரட்சகரும் உதித்தாரே. லெட்ஸ் சிங் வந்தூதற்கான பாட அட்டிடயர் நடுங்கிட நட்சத்திரம் வழி காட்ட சாஸ்திரிகள் வணங்கிட ஏரோதும் நடுங்கிட போச்சே வேகர் விரைந்திட கன்னிமரி பாலனாய் உந்தன் பாவம் போக்க ரட்சகர் பிறந்தாரே பிஞ்சு விரல் அசைத்து முன்னணி மீதினிலே மீட்பெரும் முதித்தாரே. விரல் அசைத்து முன்னணி மீதினிலே மீட்பெரும் முதித்தாரே. பெத்தலகி ஊரிலே சத்திரத்தின் குடிலில் முன்னணியில் பிறந்தாரே இந்த பாவம் போக்க கன்னிமாரி பாலனாய் இரட்சகரும் உதித்தாரே. பெத்தலகி ஊரிலே சத்திரத்தின் குடிலில் முன்னணியில் பிறந்தாரே இந்த பாவம் போக்க கன்னிமாரி பாலனாய் இரட்சகரும் உதித்தாரே. இனி வேதனை உனக்கில்லை கண்ணி சிந்த தேவை இல்லை நீயும் நானும் நண்பன் நடா கிறிஸ்துவுக்கள் சொந்தம் அடா வாலிபன் தன் வழி சுத்தம் செய்வதனால் அவர் வசனம் தன் வசம் காத்து கொள்வதனால் வாலிபன் தன் வழி சுத்தம் செய்வதனால் அவர் வசனம் தன் வசம் காத்து கொள்வதனால் பெத்தலகி ஊரிலே சத்திரத்தின் குடிலில் முன்னணியில் பிறந்தாரே பாவம் போக்க கன்னிமாரி பாலனாய் இரட்சகரும் உதித்தாரே. பெத்தலகி ஊரிலே சத்திரத்தின் குடிலில் முன்னணியில் பிறந்தாரே பாவம் போக்க கன்னிமாரி பாலனாய் இரட்சகரும் உதித்தாரே. சோதனை வேதனை கண்ணீர் கவலை விட்டெறிந்திடு உன்னை தேடும் உண்மை மீட்பர் பாதம் வந்த மறந்திடு. சோதனை வேதனை கண்ணீர் கவலை விட்டெறிந்திடு உன்னை தேடும் உண்மை மீட்பர் பாதம் வந்த மறந்திடு. வாலிபத்தின் இச்சை அகற்றிட நீ முள்ளங்கால் யுத்தம் செய்து பழகிடு நீ. வாலிபத்தின் இச்சை துரத்திட நீ முள்ளங்கால் யுத்தம் செய்து பழகிடு நீ. அழைக்கிறாரே உன்னை அழைக்கிறாரே புலுதிலிருந்திடு நீ வாலிபனே. அழைக்கிறாரே இன்றை அழைக்கிறாரே துயிலெழுந்திடு நீ வாலிபனே. சோதனை வேதனை கண்ணீர் கவலை விட்டெறிந்திடு உன்னை தேடும் பிறந்தாரே மறந்திடு. சோதனை வேதனை கண்ணீர் கவலை விட்டெறிந்திடு உன்னை தேடும் உன்னை மீட்பர் பாதம் வந்த மறந்திடு. வாலிபத்தின் இச்சை துரத்திட நீ முள்ளங்கால் யுத்தம் செய்து பழகிடு நீ. வாலிபத்தின் இச்சை துரத்திட நீ முள்ளங்கால் யுத்தம் செய்து பழகிடு நீ. அழைக்கிறாரே இன்றை அழைக்கிறாரே துயிலெழுந்திடு நீ வாலிபனே. அழைக்கிறாரே இன்றை அழைக்கிறாரே துயிலெழுந்திடு நீ வாலிபனே. பெத்தலகி ஊரிலே சத்திரத்தின் குடிலில் முன்னணியில் பிறந்தாரே உந்தன் பாவம் போக்க கன்னிமாரி பாலனாய் இரட்சகரும் உதித்தாரே. Wow, that was a wonderful performance. Thank you, David Annan and your team. Thank you very much. Shepherds away, shepherds away, oh, shepherds away. Christ was born in Bethlehem. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah. Christ was born in Bethlehem. Sing hallelujah. I ain't gonna grieve my Lord no more. 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 I ain't gonna
எங்க நம்ம முதலாளியை காணோம். அவன் உளுந்தோட போட்டா உளுந்து சாப்பிட்டு வந்துட்டு இருப்பான். எங்கேயாவது பார்த்தா வர சொல்லுங்க மக்களே. அவரை பத்தி நமக்கு தெரியாதாப்பா. ஒரு இசையை போட்டாதான் இசைமே இதை வருவாருன்னு தெரியாதா? அப்பா அடிச்சு கூப்பிடுங்க. தந்தனத்தோம் என்று சொல்லுவோம். அண்ணன் வராருப்பா. வந்துட்டானா? வாங்க அண்ணே. வாங்க வணக்கம். வந்திக்கு ஸ்பீடா போறது லேட். ஆளு கொஞ்சம் இல்லனா பாஞ்சிரீங்க போலப்பா. என்ன வேட்டி ஒழுங்கா கட்டிருக்கீங்களா? போன தடவை மாதிரி அவமானப்பட்டுறாதீங்க. அதுக்குதான்ப்பா லேட்டு. இது வேற பெல்ட் போய் இருக்குதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உசுறு வருது. நம்ம முன்னி பழக்கம் இல்ல பாத்தியா? ஓஹோ. என்ன சாப்பாடு? சொன்னல நம்ம ஆளை பத்தி தான். கொஞ்சம் ஹெவியாகி போச்சு. சரி வணக்கம் போட்டுலாமா? போட்டுருவோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், ராஜா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம் சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம் சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம் சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம் சரணம். தூயாவி சரணம் சரணம், அபிஷேகநாதா சரணம் சரணம். தூயாவி சரணம் சரணம், அபிஷேகநாதா சரணம் 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 சரணம். அடுத்த தடவை நம்ம வரணும். எங்க வரணும்? இரு எப்படி நம்மள வருஷம் கூட்டுருவாங்க, கவலைப்படாத. அதான் விட்டுட்டு சாப்பிடாதுன்னு சொன்னா கேட்டீங்களா? சரி சரி. இப்போ நம்ம அந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஆமா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆட்டுத்தோலையும் மாட்டுத்தோலையும் போத்திட்டு இருக்காங்க. ஏய் நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் தெரியுதா? எந்த ஊரு? அவன் நைட் ட்ரெயின் ஏறனோட நல்லா தூங்கிட்டு வர எப்படி தெரியும்? நம்ம ஓசூருக்கு வந்திருக்கோம்ப்பா. ஆமா. ஏன்னா ஓசூர் வந்தாச்சு. நம்ம ஓசூரை பத்தி ஒரு பாட்டை எடுத்து விடுங்க. நம்ம சபையை பாத்தீங்களா? கிறிஸ்துநாதர் சபை எவ்வளவு பெரிய கோபுரம் இருக்கு பாருங்க. என்ன கோபுரம்? தெரியுது. பலூன்ட்டே கட்டிட்டாங்க போல. நம்ம ஓசூர் மக்களை நம்மள வருஷம் கூப்பிடுறாங்க. மத்த யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஓசூர் மக்களை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? ஓசூர் நகரினிலே ஒய்யாரமாக. ஆமா ஒய்யாரமாக. ஆமா. கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே ஓசூர் நகரினிலே ஒய்யாரமாக. ஆமா ஒய்யாரமாக கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே ஓசூர் மக்களின் மத்தியிலே. ஓசூர் மக்களின் மத்தியிலே நல்ல செய்தி கொண்டு வந்தோமே. ஓ நல்ல செய்தி கொண்டு வந்தோமே. ஓசூர் நகரினிலே ஒய்யாரமாக. ஆமா ஒய்யாரமாக கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே. என்ன நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன நல்ல செய்தி? இது நம்ம வருஷம் கொண்டு வர நல்ல செய்தி இல்ல. இது இந்த வருஷம் நம்ம வித்தியாசமா கொண்டு வந்திருக்கோம். என்ன செய்தி? நம்ம இப்போ வில்லு பாட்டு மூலமா ஒரு பாட்டு, அழகான ஒரு நல்ல செய்தி சொல்ல போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தன்னடக்கம் என்று சொல்லி வில்லில் பாட. ஆமா. வில்லில் பாட வந்தருள்வா என்ற நிசுவே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினை பாட. ஆமா வில்லினை பாட வந்து நல்லே. ஆமா நம்ம இதெல்லாம் வில்லு பாசம் வருஷம் நம்ம பண்றதுதான். புதிய செய்தி யாரும் கேட்கவே மாட்டேங்க. அதான் நானும் கேட்க வந்தேன். சொல்லு. செய்தி இங்க தலைப்பு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. இரவு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை நேத்தே அங்க விட்டு வந்திருக்கணும். தப்பா போச்சு. உன்னை கூட்ட வந்து நான் எப்போ சொல்லிட்டு தான் இருக்கேன், கலட்டி விடுங்க கலட்டி விடுங்கன்னு. நீங்க கலட்டி விட மாட்டீங்க. என்ன மாசம் தெரியுதா? நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். ஓஹோ. நம்ம ஆண்டவர் பிறப்பு இந்த மாசத்துல நம்ம கொண்டாட போறோம். ஓஹோ. ஆண்டவர் பிறப்பு பத்தி ஒரு பாட்டு பாடிடலாமா? பாடிடுங்கனே. ஆண்டவர் பிறந்தார் ஆர்ப்பரித்து பாடுங்க. ஆண்டவர் பிறந்தார் ஆர்ப்பரித்து பாடுங்க. தூயவர் பிறந்தார் துள்ளி துள்ளி ஆடுங்க. தூயவர் பிறந்தார் துள்ளி துள்ளி பாடுங்க. வானதூதர் போல வந்து வாழ்த்து பாடல் பாடுங்க. வானதூதர் போல வந்து வாழ்த்து பாடல் பாடுங்க. தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே தானே தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே நானே நான். தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே தானே நான். தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே நானே நான். தானே 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 தானே
நம்ம எல்லாம் பாட்டுல பாடிட்டு இருக்கோம். நம்ம ஏசப்பா எங்க பிறந்தார் தெரியுமா? சொல்லுங்க. அதையும் சொல்லிருங்க நீங்களே. நாங்க ஏதாவது சொல்லு போய் நீங்க அதுக்கு ஒரு பாட்டு போடுவீங்க. நம்ம ஏசப்பா பெத்லேகம்ல பிறந்தாங்க. ஓஹோ. சரியான காலை நேரம், ஒரே குளிரு. மரியாளும் யோசேப்பு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடிட்டு இருக்காங்களா? எங்க ஓடுனாங்க? சத்திரத்தை தேடி. ஐயோ எனக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னா மரியாள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்கயா ஓடுனாங்க? அப்பதான் நம்ம ஏசப்பா பாலனாக இந்த பூமிக்கு வந்தாங்க. ஓஹோ, இதுதான் ஏசப்பா பத்தி ஒரு பாட்டு பாடிடலாமா? படிங்கனே. பெத்லகேம் ஊரினிலே கிறிஸ்துநாதர் பிறந்தார். பெத்லகேம் ஊரினிலே கிறிஸ்துநாதர் பிறந்தார். மாட்டு மந்தையிலே மன்னனாக பிறந்தார். மாட்டு மந்தையிலே மன்னனாக பிறந்தார். மனிதரை விடுவிக்க மனிதனா பிறந்தார். மனிதனாய் விடுவிக்க மனிதனாய் பிறந்தார். அண்ணனானே அண்ணனானே ஓடு ஓடு தன்னனானே 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 நானே நான் தன்னனானே நானே நானே தன்னனானே நானே நான் தன்னனானே நானே 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 நான். ஏய் அடிச்சிட்டே இருக்கங்கப்பா, ஏதாவது கேளுங்கப்பா. அண்ணே பிறந்தாரு நீ, ஆமா. வளர்ந்தாரு நீ, ஆமா. நற்செய்தி என்ன கொண்டாந்தாரு? ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காக தெரியுமா? சொல்லுங்க. நம்மள பட்ட ஜனங்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஓஹோ. எல்லாத்துக்கும் சமாதானம் கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு வந்தாரு. பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஓஹோ. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 நம்ம தாதி பிதாவின் திருப்பாலர் இவர் மனுகுலர் இவர் மனுவேலர் இவர் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். என்ன ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆமா. சமாதானம் கொடுக்க வந்துட்டாரு. ஆமா. அவர் எங்கடா வளர்ந்தாரு? அததான் இப்ப நம்ம சொல்ல போறோம். நம்ம பெற்றோர் கீழ்ப்படிந்து நடந்தாரு. அவங்க சபைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு. அவரை பத்தி இப்ப நம்ம பாட போறோம். நீங்க பாட வேணா விட போறீங்க, ஒரு பாட்டை போடுங்க. கண்டிப்பா பாடிடுவோம். 6 வயதினில் ஆரம்ப கல்வியில் கல்வி பயின்றாரே. ஆமா கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 மையம் தீர உணர்ந்தார். ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென்று இயேசு நினைத்தாரே. ஆமா இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். நல்லா அடிக்கிறீங்கப்பா. சொல்லுமா. ஆனா ஏசப்பா முதல்ல எங்கனே அற்புதம் செஞ்சாரு? அததான் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஏசப்பா கல்யாண கானா ஊருக்கு போயிருந்தாரு. ஓஹோ. கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாரு. ஆஹா. திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு. எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ திராட்சரசம் இல்லையே, அடுத்தது என்ன பண்றது எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஆமா ஏசப்பா ஒரு அற்புதம் பண்ணாரு. அதுதான் நம்ம முதலாவது அற்புதம். என்ன அற்புதம்னு அப்படி. ஆனா நம்ம கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு பாட்டு பாடிடலாமா? சாப்பிட வேண்டாமா? கல்யாணனாலே பாட்டு தானே. எவ்வளவு சந்தோஷத்தை பாருங்க. ஐயோ அண்ணனுக்கு கல்யாணமா கல்யாணம் கனாவூர் கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கனாவூர் கல்யாணம். கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். கல்யாணமா கல்யாணம். ஆஹா. ஓஹோ. அவர் அந்த அற்புதம் மட்டும் பண்ணல, அவர் பண்ணாத அற்புதமே கிடையாது. மரித்த லாசரு உயிரோட எழுப்பினாரு. 5 அப்பம் 2 மீனும் 5000 பேருக்கும் போஷிச்சாரு. முண்டவரை நடக்க செய்தாரு. செவிடரை கேட்க செய்தாரு. அவர் பண்ணாத அற்புதம் இல்ல. காற்றையும் கடலையும் அதட்டினாரு. சரி நான் எல்லாம் பண்ணாரு. ஆமா. அப்புறம் எதுக்குன்னா அவரை சிலுவையில அரைஞ்சாங்க?
அதுதான் இப்ப நான் சொல்ல போறோம். அவர் அற்புதம் மட்டும் செய்யறதுக்காக வரல, நம்ம எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த உலகத்துக்கு வந்தாரு. அவர் மனிதனா இந்த உலகத்தை வந்தது அநேக ஜனங்களுக்கு பிடிக்கல, அவரை வந்து கடவுளா ஏற்றுக்கொள்ளல, அதனால அவர் சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு நம்ம உலகத்துக்கு வந்தது எதுக்காக அப்படின்னா பாவங்கள் போக்குறதுக்கு. என்ன பேசிட்டே இருந்தா எப்படி மக்கள் லேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை நீக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, நன்மையை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக பண்ணிட்டு போனாரு. இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்துக்கு போகும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனார். என்ன காரியம் தெரியுமா? நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நம்ம இந்த நாட்கள்ல இருக்கிறோம், அநேக ஜனங்கள் இயேசு அறியாம அநேக ஜனங்கள் இருக்காங்க. நம்ம இந்த நாட்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? என்ன பண்ணணும் சொல்லுங்க அண்ணாச்சி, இப்பவே பண்ணிடுவோம். நீ உடனே பண்ணிடுவா தெரியும் எனக்கு. அதனால நம்ம அநேக மிஸ்டரிமார்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, நம்ம இந்திய தேசத்துல இருக்காங்க. அந்த மிஸ்டரிமார்கள் அநேக பேர் இந்த கொரோனா நாட்கள்ல அநேக குடும்பங்களை இழந்துட்டாங்க, அநேக பிள்ளைகளை இழந்துட்டாங்க. அந்த மிஸ்டரிகளுக்கு நம்மளால முடிந்த அளவு ஏதாவது நம்ம பண்ணணும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல. அந்த அண்ணே அப்ப மிஷனரிகளுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடிடுவோம். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மளை இதுதான் எதிர்பார்ப்பார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். மிஷனரிமார்கள் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஆமா, நம்ம இந்த தேசத்துல பார்க்கும்போது அநேக மிஸ்டரிமார்கள் நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்காங்க தெரியுமா? நம்ம இந்திய தேசத்துல அநேக ஜனங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இன்னும் ஏசப்பானா யாருன்னு தெரியாம அநேக பிள்ளைங்கள் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நம்மளால முடிந்த உதவி, நம்மளால முடிந்த ஒரு சுவிசேஷம் நம்ம சொல்லணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாத்துக்கும் அவரோட நாமத்தை சொல்லணும், எல்லா ஜனங்களும் இயேசுன்னு யாருன்னு அறிஞ்சிருக்கணும். அதுவும் நம்மளோட மேலான கடமை. இந்த நாட்கள்ல நம்ம ஒரு முடிவு எடுப்போம், வருகிற வருஷத்துல எப்படியாவது என்னால் முடிந்த ஒரு ஆத்மாவது நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்போம். அதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். சரிண்ணே, அப்பனா நம்ம இப்பவே சுவிசேஷத்தை சொல்ல புறப்படுவோமா? கண்டிப்பா புறப்படுவோம். ஓடு புறப்பட போகுது வண்டி, நம்ம புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுநர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர், வண்டி ஓட்டுநர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. இப்ப நம்ம வண்டி நம்ம போலன்னா புறப்பட்டு பேரோம். டைம் இருக்குப்பா, இன்னும் ½ hour இருக்குப்பா, நம்ம பேர்லாம் கவலைப்படாத. அண்ணாச்சி மணியாச்சி, அண்ணாச்சி 10 ஆளுக்கு ட்ரெயின். சரி, நீங்க சொல்றது என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, முடிக்க மாட்டேங்க, எதிர்பார்க்கறாங்க. ஒரு மங்களம் போட்டுலாமா? போடுங்க. நாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். வீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு, நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு, நித்திய சங்கீதனுக்கு, வீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், சுபமங்கலம், சுபமங்கலம். So that was a youth boys team. எல்லாரும் இன்னொரு முறை உற்சாகமாக அவங்களுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you boys.
பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு தாளந்தை நான் கொடுத்துருக்கேன். அந்த தாளந்தை நீங்கள் எனக்காக பயன்படுத்துவீங்களா? எவ்வளோ இடரல் வந்தாலும் நீங்கள் எனக்காக பயன்படுத்துவீங்களா? இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் உங்களை எனக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். Thank you girls team, that was a beautiful performance. Thank you. அடுத்ததாக நம்ம சீக்கிரமா முடிக்க போறோம். ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் by the youth team பார்க்க போறோம். இந்த வருஷமும் டிசம்பர் மாதம் வந்துடுச்சு. கிறிஸ்மஸ் மாதம் நம்ம கலெக்ஷன் பண்ண வேண்டிய மாதம். போன வருஷம் நாம் வெறும் 1 lakh rupees தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். மக்கள் விரும்புகிற விஷயமே வேற, அவங்க டேஸ்டே வேற. அவங்களுக்கு தேவையானது ஆட்டம் பாட்டம். அதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியல. உங்கள் மூஞ்ச பார்த்தா அப்படி பண்ணுற மாதிரியா இருக்கு? நான் கூட்டு வரேன் ஒரு ஆளை. நான் வச்சிருக்கேன் ஒரு மாஸ்டர் பிளான். இந்த வருஷம் கலெக்ஷன் 1 lakh rupeesல 4 lakhs டச் ஆக போகுது. அப்படின்னா போன வருஷத்தோட 4 மடங்கு ஜாஸ்தி. நான் வச்சிருக்கிற ஒரு மாஸ்டர் பிளான், அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பார்க்க தான் போறீங்க. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. மாப்பிள என்னடா சொல்றா? என்ன நகரேட்டு இப்படி ஏறி போயிட்டு இருக்குது? மாப்பிள நகரேட்டு மட்டுமா ஏறி இருக்குது? பெட்ரோல் ரேட்டை பார்த்தியாமா என்னமா ஏறி இருக்குது? என்னடா நாட்டு நடப்பு இப்படி போயிட்டு இருக்குது? எவ்வளவு நிறைய உட்கார்ந்து இருக்குது. டீ எடுத்துட்டு வாயா. பேப்பர் படி எத்தனை வர? இந்த பேப்பர் எவ்வளோ நேரம் படிக்கிறது? டீ சொல்லி எவ்வளோ நேரம்? நீ அந்த பக்கத்தை முடித்தல, உடனே டீ தரேன் பார். மாப்பிள டீ வந்துருச்சு பாரு. தல டீ குடிக்கிற மாதிரி போட்டிருக்கியா? ஆமா. கிளாஸை கழுவி தானே போட்ட? ஆமா, உனக்கு ஸ்பெஷலாக கழுவி எடுத்துன்னு வந்துக்கிறேன் பாரு. வந்துட்டான் அங்கேருந்து. ஏன் கிளாஸை கழுவுன மாதிரியே தெரியலையே? என்னடா மச்சான் வேலை இல்லை, நீ என்னாச்சு? மச்சான் கொரோனா வந்தது வந்துச்சு, கையில் காசு இல்லை, பெஜாராக இருக்கு மச்சான். மச்சான் கை சுட்டுற போது ஒரு பஃபை கொடு. என்னடா மச்சான் பண்ணுறது? எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பேப்பரை பார்த்தா நாட்டு நட பார்த்தா ஒரே தலை சுற்றுது, சலுப்பாக இருக்கு மச்சான். மச்சான் என்ன மச்சான் சொல்கிறது? நாட்டு நடப்பும் அப்படி தான் இருக்குது, என் வீட்டு நடப்பும் அப்படி தான் இருக்குது. மாப்பிள்ள ஒரு பஃப் தான் கேட்டேன், நீ காலி ஆக்கிற போல. கூட அதை கொடு, ஸ்பான்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. சாரி மச்சான். ஒரு பஃப் நீ தர மாட்டேங்கிற, என் காசும் தீர்ந்து போச்சு. இப்போ கிறிஸ்மஸ் வேற வருது, என்ன பண்ணன்னு எனக்கே தெரியல மச்சான். ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சேர்ல உட்காருங்க பாஸ்டர். தேங்க்யூ நன்றி. பரவாயில்ல பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்காங்க பாஸ்டர். நல்லா இருக்காங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். ஆமாம், கடந்த வாரம் உங்களை ஆலயத்தில் பார்க்கலையே, ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க? சர்ச்சுக்கு வரணும். உன்னை சர்ச்சில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடவுளுக்கு இது பிடிக்காத காரியம். சர்ச்சுக்கு நீங்கள் வரணும், புரியுதா? அடுத்த வாரம் நான் வெயிட் பண்ணுவேன். வரல பார்த்துக்க. ஆத்தி தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.
இந்தாப்பா. ஓகே பாஸ்டர். குடிச்சிங்களா பாஸ்டர்? இந்தா புடி. பாஸ்டர் பழம் சாப்பிடுங்க பாஸ்டர். வேண்டாப்பா, இப்போ தானே பால் குடித்தேன். சரி பாஸ்டர். நீ எங்கடா போற? மச்சான் இரு மச்சான் சொல்கிறேன். கும்புறம் பாஸ்டர். இருக்கட்டும். இந்த வருஷம் போடுற ஆட்டத்தில் கலெக்ஷனு சும்மா எகிரிட்டு போனோம். உனக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சது இவ்வளவுதான். இதை வாங்கிக்க. ஆட்டத்தை நானும் பார்க்கணும், மக்களும் பார்க்கணும். புரிஞ்சுதா? ம். பாஸ்டர் போடுற பிளானு மாஸ்டர் பிளானு. இந்த வருஷம் கலெக்ஷனை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. சும்மா பிச்சிட்டு போகும்ல. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருவா 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 எல்லாம் கிருவா 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 கிருவா. நான் இல்ல என் பலன் இல்ல என் டாலண்ட் இல்ல எல்லாம் கிருவா. நான் இல்ல என் பலன் இல்ல என் டாலண்ட் இல்ல எல்லாம் கிருவா. இப்பொழுது நம்மளது ஆயர் ரெவரண்ட் சுதாகர் ஜோஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படியாக அழைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எவ்வளோ ரசிச்சிங்கன்னு தெரியல. நான் உண்மையாகவே ரொம்ப ரசித்தேன் இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸை. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, வாடர்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. VAUDEVILLE. வாடர்வில்னா வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசமான ஜானர்ஸில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துவது வாடர்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஆயராக பணிபுரிந்து வருகின்ற CSI கிரைஸ்ட் சர்ச் ஓசூருடைய வாலிபர்கள் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது ஒரு எக்ஸலண்ட் ஸ்பிரிச்சுவல் வாடர்வில். அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவாங்க. மேடையில் நானும் செக்ரட்டரி சார் அண்ட் ஜார்ஜ் விக்டர் சார் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரேயர் சாங் போகும்போதே நான் சொன்னேன், நம்மக்கிட்ட இருக்க கேலிபர் எப்படி இருக்குன்னா, நம்மளே ஆல்பம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். as I was listening to he is the witness வந்துட்டார். அதுபோல் வில்லு பாட்டு பார்க்கும் பொழுது பொதுவாக நம்ம சர்ச்சில் எவ்ரி இயர் வில்லு பாட்டு கண்டிப்பாக நம்ம வைக்கிறோம். அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரியல. ஆன் த ஸ்பாட்டே நிறைய டைலாக்ஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணாங்க. மைமிங் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் நம்ம பல முறை பார்த்துருக்கோம். ஒரு ஜீசஸ் வருவாங்க, அசுத்தாவி வரும். இது கான்செப்ட் பல முறை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 35-40 ஸ்டேஜஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்த மைம் நம்ம வண்டர்ஃபுல் கேர்ள்ஸுடைய எக்ஸ்பிரஷனுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக கை தட்டணுங்க. இந்த கான்செப்டை எத்தனை முறை பார்த்தாலும் அது புதுசாக தான் இருக்கு. ஏன்னா அந்த 4 பேர் ஒரு விக்டிம்ஸ் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த விக்டிம்ஸில் நம்ம ஏதோ ஒரு இதில் மாட்டியிருப்போம். நம்ம அது மியூசிக்காக இருக்கலாம், சம் கைண்ட், அதுக்கு ஏதோ ஒரு இதில் நமக்கு ரிலேட் ஆகுது. ஸோ சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மைமாக இருக்கிறது. அப்புறம் பசங்களுடைய டான்ஸ், அதை பற்றி சொல்லவே வேண்டாம்.
தே டான்ஸ் ஸோ வெல். நமக்கு டான்ஸ், எனக்கும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கிருபை இருக்கிற அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணது, தென் டேவிட் அண்ட் டீம் டான்ஸ் பண்ண அந்த சாங் ஞாபகம் வர மாட்டேங்குது, சாமி அங்கே போய் டான்ஸ் பண்ணலாமான்னு எனக்கும் செக்ரட்டரி கூட தோணிடுச்சு, அங்கே போய் டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. தென் கம்மிங் டு த லவ்லி வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாடப்பட்ட பாடல்கள், நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வெரி யங் அண்ட் டேலண்டட் choir லீடர் நம்ம சர்ச்சில் இருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இன்ஃபேக்ட் இது எனக்கு இந்த வருஷம் இந்த சர்ச்சில் எனக்கு திஸ் இஸ் மை 5th year ஆஃப் கிறிஸ்மஸ். 5வது கிறிஸ்மஸ் நானும் எங்கள் ஃபேமிலி இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பலவிதமான டேலண்ட்ஸை பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு கடவுள் நமக்கு இந்த வருஷம் கமிட்டியில் 2 யூத் லீடர்ஸ் எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஒரே மாதிரி டேலண்ட் கிடையாது, அவங்களுக்கு வித்தியாசமான பிரான்ச்சு கொடுத்துருக்காங்க. இவருக்கு இருக்கிற டேலண்ட்டே வேற, என் கண்ணுக்கு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இவருக்கு இருக்கிற டேலண்ட்டே வேற, டேவிடுக்கு இருக்கிற டேலண்ட்டே வேற. நம்ம ப்ரே பண்ண முடியாது ஒன்று தான். இது தொடர்ந்து மர்ஜ் பண்ணிகிட்டே போகணும். பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் தொடர்ந்து இதை மர்ஜ் பண்ணணும், தொடர்ந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். அனைவருடைய ஜெபம் இந்த 2 பேரோட கண்டிப்பாக இருக்குங்க. டெஃபினெட்லி we are so proud of you. we are so. where is David? David எங்கே போனாரு? where are you David? அடுத்த மேக்கப் போயிட்டாரா? அடுத்த ஈவெண்ட்டுக்கா? எஸ், யா. ஸோ இவ்வளோ டேலண்டட் டீம் இருக்கு. ஐ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ஹோப் தட் இன்னும் ஸ்டூடியோ ரெக்கார்டட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் அந்த கேலிபரில் சில ஆல்பம்ஸ் வரணும். இதுதான் நான் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட இருக்கிற கேலிபருக்கு ஒசூல் இருக்கிற ஸ்டூடியோ இருக்குது. we can really produce some albums. கம்மிங் லென்ட் 2022 லென்ட்டுக்காக தயவுசெய்து இப்போ யோசிங்க. சர்ச்சிலேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுமோ வில் டூ. அட் த சேம் டைம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் நடிப்பதிலே ஒரு நல்ல ஒரு டேலண்ட் நம்ம வச்சுருக்கோம். we need to just bring this together and propagate the word of God and share the word of God. நான் இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது, பட் நீங்கள் கேட்குற மூடில் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல்ரெடி 9:10. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு என்னென்னா, இவ்வளோ நல்ல ப்ரோக்ராமே இன்றைக்கி நம்ம சர்ச்சில் 820 ஃபேமிலிஸ் இருக்காங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. நிஜமாக ரியலி தே மிஸ்ட் இட். பட் நீங்கள் கொடுத்து வச்சவங்க, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க. இன்றைக்குள்ள ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? I am so happy that you came. We need to get some more people. இவ்வளோ தான் யூத்ஸ் நம்ம சர்ச்சில், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. we need to get them. அது கண்டிப்பாக இந்த 2 பேர் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ராஜேஷ் and David will definitely do that. Get more people and involve them. Thank you very much. And I want to thank வருங்கால பாஸ்டர் அலெக்ஸ் கிளின்டன் ஆல்சோ. ரொம்ப இந்த 3 months தான் நமக்கு டைம் பீரியட் அவர் கூட, ஆனால் ரொம்ப நல்லா எல்லாரும் கூட ஜெல் ஆகி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கைத்தட்டு போட்டுடலாமே. ஆனால் கடைசியில் அவர் நடித்த இதில் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. யாரை இமிட்டேட் பண்ணார் தெரியல, என்ன பண்ணாரா வேற ஏதோ ஐயர் பண்ணாரா தெரியல. அது ப்ரோக்ராம் விடுறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஆர்சியா நம்ம என்ன பண்ணலையா? சரி, ஓகே, சரி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன் பிட்வீன் நீங்கள் நல்ல கான்செப்டுவலைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கம்மன் நடுவில் கிஃப்ட்ஸ் கொடுத்து க்ரௌட் அவ்வளோ என்கேஜாக பண்ணிச்சிருக்கீங்க. ரியலி என்ன நிஜமாகவே 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்ச ப்ரோக்ராம் எனக்கு தோணுது. 9:10 ஆகிடுச்சு. இந்த 2 hours 15 minutes போனதே எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு போனதே தெரியல. ஐ ரியலி லவ் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் ஸோ குட். நல்ல டேலண்ட் டீம் இங்கே இருக்குது. அதாவது ஒரே ஆம்பளை வந்துட்டு பொம்பளை வேஷம் போட்டுட்டு 3 ரோலை பண்ணிட்டாரு. எத்தனை பேருக்குடா பொண்டாட்டி இவருன்னு நாங்கள் பேசுவோம். ஏன்னா அங்கேயும் வர்றாரு இங்கேயும் வர்றாரு. எல்லாம் ஒரு காமெடி, யூத்துடைய காமெடி அப்படி தான். நிறைய அதில் இது இருக்கும், நிறைய பிள்ளைகள் இருக்கும், ஆனால் அதுவும் ஒரு நகைச்சுவை தான் மாறிடும். லியாசன், வண்டர்ஃபுல் லியாசன். எல்லாம் இங்கே மண்டே சொரிஞ்சிட்டு இருக்காங்க, யார் அந்த பொண்ணுன்னு அப்படின்னு. சரி, வெரி நைஸ். அந்த தம்பி பார்க்கணுமா? அந்த பாருங்கம்மா, அந்த தம்பி தாம்மா, அந்த தங்கச்சி தாம்மா, தம்பியை மாறிடுச்சு. சரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த பாஸ்டேட் கமிட்டி. இப்படி ஒரு நிகழ்ச்சியை என்கரேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா? டேலண்ட் இருக்கலாம், ஆனால் அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய லீடர்ஸ் இருக்கணும். வி ஹேவ் சச் லீடர்ஸ் வித் அஸ்.
அண்ட் தட்ஸ் ஸோ நைஸ். லவ்லி ஆடியோ விஷுவல் டீம், லவ்லி ஸ்டேஜ் டெக்கரேஷன். தேங்க்யூ. நான் இதுக்கு மேலே பேச விரும்பல. வோட் ஆஃப் தேங்க்ஸில் இதெல்லாம் சொல்ல போகிறாங்க. நானே வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ரியலி லவ் யூ யூத் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ. அடுத்ததாக கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போகிறோம். கேர்ள்ஸில் செகண்ட் ப்ரைஸ் அட்டெண்டன்ஸில் வாங்கியிருக்கிறது நான்சி எஸ். கேர்ள்ஸில் தேர்ட் ப்ரைஸ் அட்டெண்டன்ஸில் வாங்கியிருக்கிறது ஐடா டாரதி. எடுத்துட்டு போய் பாய்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அட்டெண்டன்ஸில் ரெகுலராக வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கிறது மிஸ்டர் ராஜேஷ் ஜான்சன். சீமோன் அண்ணன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ராஜேஷ்க்கு. ஸோ செகண்ட் ப்ரைஸ் அதை விட சர்ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் அதை விட சர்ப்ரைஸ் மிஸ்டர் டேவிட். எஸ், ரெகுலரா யூத் மீட்டிங்க்கு வந்து நம்ம யூத் லீடர்ஸ் வர்றாங்கிறதுக்கு இது ஒரு சைன். தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு மிஸ்டர் பொன்ராஜ். அடுத்த கேட்டகரி, நம்ம லாஸ்ட் வீக் ஒரு பைபிள் டெஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா யூத்துக்காக. அதில் நிறைய பேர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் கூட நம்ம ப்ரைஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஸ்டெஃபி ஜாஸ்பர். இருக்கீங்களா ஸ்டெஃபி ஜாஸ்பர்? அண்ட் தேர்ட் ப்ரைஸ் இன்னொருத்தங்க ஷேர் பண்ணுறாங்க, மிஸ் ஐடா டாரதி. Second prize goes to Judith Blessy. Judith Blessy இருக்கீங்களா? Okay, first prize போயிடலாம். First prize goes to Praveena. Congratulations. இன்னும் வரப்போற எல்லா யூத் எக்ஸாம்ஸ்லேயும் யூத் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மூலமாக வேத வசனத்தை வாசித்து தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக ஃபைனலாக we are just going to wish you and send you home happily. So we'll have a mashup song now.
கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான திருச்சபைக்காக, திருச்சபையில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல பிதாவே, இந்த யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மென் அண்ட் விமனை சுவாமி நீர் ஆசிர்வதித்திருக்கிற இந்த நாளின் மாலை வேளையிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாம் அனைவரும் கண்ட இந்த அருமையான தாளந்துகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இத்தனை தாளந்துகளை பெற்றிருக்கிற இந்த திருச்சபையின் வாலிபர்களை இன்னும் பல இடங்களுக்கு நீர் அழைத்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. இன்னும் அநேக வாய்ப்புகளை நீர் தாரும். நீரை பிதாவே, வரப்போகின்ற புத்தாண்டிலே இவர்கள் பெற்றிருக்கின்ற தாளந்துகளை இன்னும் பல இடங்களிலே பகிர்ந்து கொள்ள, பயன்படுத்த வாய்ப்புகளை தருவீராக. இந்த வாலிப பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவ்வளவு தாளந்துகள் நிறைந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த இந்த பெற்றோர்களுக்கு இந்த நாளிலே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறீர், ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறீர். தொடர்ந்து பிதாவே, ஆலயத்தின் பரிபாலன குழுவையும் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிக்காக முயற்சி எடுத்த அத்தனை நண்பர்களை கரங்கள் ஒப்புக்கின்றோம். விசேஷமாக சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்காக, டேவிட் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்படிய குழுவினரையும் இப்படி கரங்கள் ஒப்புக்கின்றோம். ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சிக்காக முயற்சி எடுத்த எல்லா நண்பர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பிருக்கின்றோம். இந்த இரு வேளையிலே நாங்கள் இல்லத்துக்கு போகும்பொழுது இப்படிய பிரச்சனை பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். வருகின்ற சனிக்கிழமை என்று இம்மானுவேலரை நம்முடைய வாழ்க்கையிலே வரவேற்க ஆயத்தமாக இருக்கின்றோம். மாரநாதா என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டமாக மட்டுமல்ல, இயேசு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய அந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக, அதை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீரை தொடர்ந்து இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் பிரசன்ன கர்த்தாவாக எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரணி மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும், விசேஷமாக திருச்சபையின் வாலிபர்கள் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.